இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரம் 5வது தலைப்பு ஆத்மலிங்கம். அகர முதலாய் அனைத்துமாய் நிற்கும். இது முதலடி. அகரம் முதலாய் ஓங்கார தத்துவம் இருக்கு. அதில் தான் அகார உகாரம் மகாரம் இருக்கு. அதை வைத்து கடைசி போன வகுப்புல போன தலைப்புல கொஞ்சம் விளக்கமா பார்த்துருந்தோம், அது எப்படியெல்லாம் செயல்படுதுன்னு. ஸோ அங்கிருந்து இங்கே ஆரம்பிக்கிறார் ஆத்மலிங்கத்தில். இப்போ ஆத்மலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு ஒரு பேர் காரணம், ஒரு சின்ன முன்னுரை மாதிரி விளக்கம் பார்த்தோம் அப்படின்னா, 7ஆம் தந்திரத்திலே ஆரம்பத்திலே லிங்கம் அது யாது அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாரு. அதுதான் பிண்டலிங்கம் சதாசிவலிங்கம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்திருக்கும். அதாவது லிங்கம் அதாவது யாரும் அறியார், யாருமே லிங்கத்தை வச்சு தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே ஒரு லிங்க தத்துவத்தில் தான் இயங்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த லிங்க தத்துவம் என்னென்ன மாதிரியான வகைகளில் இயங்குகின்றதுன்றத சொல்லிட்டு வர்றாரு. அண்டலிங்கம் பிண்டலிங்கம் சதாசி. இப்போ ஆத்மலிங்கத்தை சொல்லியிருக்காரு. இப்போ அண்டத்தில் இருக்க எல்லாமே லிங்கம் அப்படின்னா, அப்போ நமக்குள்ள இருக்க ஆத்மா கூட லிங்கம் தான். இல்லை, நமக்குள்ள ஆத்மா இருக்கு அப்படின்னு எல்லாருமே படிச்சிருப்போம். பட் ஆனால் தெரிஞ்சிக்காம இருக்கும். ஆத்மாவிற்கு இன்னொரு பெயராக நம்ம சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்ற தத்துவத்துல புருட தத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்கு சொல்லுவோம். அதற்கு ஆன்மா என்றுதான் பொருள். ஏன் புருட தத்துவம்னு தனியா ஒரு பெயர் இருக்கு, இதுல ஏன் ஆன்மான்னு ஒரு பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஆன்மா என்பது இறைவனுடைய ஒரு பகுதி. இறைவன் எப்படி தூய்மையாக மாசுமருவு இல்லாமல் இருக்கின்றாரோ, அதுபோல் இங்கு ஆன்மாவும் தூய்மையாக மாசுமருவு இல்லாமல் தான் இருக்கிறது. அதை ஒன்றும் பண்ண இயலாது. ஆன்மாவை பார்த்தோம்னா வெட்ட முடியாது. பகவத்கீதையில் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். ஆன்மாவை இரண்டாக வெட்ட முடியாது, நெருப்பினால் சுட முடியாது, நீரில் கலைக்க முடியாது, அழிக்க முடியாது, கரைக்க முடியாது நீரில். அப்படி எதுவும் செய்ய முடியாது. அது அவ்வளோ தூய்மையானதாக தனித்துவமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இந்த ஆன்மாவை வினைகள் பற்றும் போது, இப்போ வினைகள் பற்றும் போது கூட அதனால் ஆன்மாவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை. அது ஒரு சுற்றி ஒரு உரை போலத்தான் இருக்கின்றது. இந்த மும்மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை எல்லாமே அது சுற்றி உரை போலத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அதற்கு புருடன் என்று பெயர். பொருள் ஒன்றுதான், அது என்ன மாதிரியாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கும்போது ஆன்மா, இது மேலே வினைகள் பற்றி இருக்கும் பொழுது அதற்கு புருடன், இதுதான் பெயர். இப்ப நமக்குள்ள உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் இருக்கிறது. அது லிங்க தத்துவத்தில் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டதுதான் இந்த தலைப்பில் வரக்கூடிய பாடல். ஒரு 10 பாடல்ல சொல்லியிருக்காரு ஆத்மலிங்கத்துல. ஸோ அதனுடைய விளக்கத்தை தான் இப்போ பார்க்க போறோம். அகாரம் முதலாய் அனைத்துமாய் நிற்கும். அப்போ எல்லாமே ஓங்காரத்தில் தான் உலகம் இயங்கி கொண்டிருக்கின்றது. அப்போ உள்ளுக்குள்ள ஒரு ஆன்ம தத்துவம் ஒன்று இருக்கு, அருவமா இருக்கு. ஏன்னா உருவம் இல்லை, அதுக்கு அருவமா உள்ள இருக்கு ஆத்மாவினுடைய லிங்க வடிவம். அது அகாரம் முதலாய் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அகாரம் முதலாய் தான் அனைத்துமாய். அப்படின்னா ஒரு உயிர்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவன்களுக்குள்ளேயும் ஆன்மா இருக்கின்றது. ஸோ அது எல்லாமா சேர்த்து அகாரமாய் தான் அகாரம் முதலாய் தான் இருக்கின்றது அப்படின்னு சொல்றார். இப்போ அகாரம் என்பது நம்ம போன வகுப்புலே அதை வச்சு கொஞ்சம் விரிவாக பார்த்தோம்னா, எதாக இருந்தாலும் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியதற்கு அகாரம் என்று சொல்லுவோம். ஓங்காரம் கூட ஓம்னு சொல்ற ஓங்காரம் கூட ஆ அதில் தான் ஆரம்பிக்கவே செய்யும். அதுபோல இந்த ஆன்மா உள்ள என்னென்னலாம் இந்த இடத்துல நுகருகின்றதோ எல்லாமே ஆரம்ப வடிவத்தில் இருந்து நுகர்ந்து தான் அது முழுமையான நிலைக்கு செல்கிறது. எல்லாத்தையும் ஆரம்ப வடிவத்தில் தான் அனுபவிக்க ஆரம்பிக்கும். அதைத்தான் நமக்கு திருவாசகத்தில் படிச்சிருப்பா இல்லையா, கல்லாய் மண்ணாய் புல்லாய் பூண்டாய் அப்படின்னு. ஏன்னா அது ஆசைப்பட்டது வினைகளை அனுபவிக்க. ஒரு முருகர் தத்துவத்தில் சொன்ன மாதிரி மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருக்கு. இரவு நேரடியாக மாம்பழத்தை கொடுக்கல. மாம்பழத்தை சாப்பிட்றதுக்கு முதல்ல அதை சாப்பிட்றதுக்கு கற்றுக்கணும், இப்போ கடிக்கிறதுக்கு கற்றுக்கணும், முழுங்கிறதுக்கு கற்றுக்கணும், சுவையை உணர்றதுக்கு கற்றுக்கணும். ஸோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு கடைசியில் தான் மனுஷ ரூபத்தை கொடுத்து அப்புறம் தான் ஆசையெல்லாம் தீக்க வைக்கிறாரு. ஸோ அப்போ எதாக இருந்தாலும் ஆரம்ப நிலையில் கற்றுக் கொடுத்துத்தான் அடுத்த இடத்துக்கு போகிறோம். ஸோ அப்போ இந்த அகாரம் முதலாய் அனைத்துமாய் நிற்கும்னா எல்லா ஆன்மாக்குள்ளேயுமே இங்கே அகார தத்துவத்தில் இருக்குது, ஆத்மா இருக்குது. ஓங்கார தத்துவத்தில் இயங்கி கொண்டு இருக்கின்றது. அது ஆரம்ப நிலையிலிருந்து அனைத்தையும் முழுவதுமாக கற்றுக்கொண்டு தான் செய்து கொண்டிருக்கின்றது. இது முதலடியில் புரிஞ்சு. அடுத்து உகாரம் முதலாய் உயிர்ப்பு எய்து நிற்கும் அப்படின்னு சொல்ற. இப்போ ஆரம்ப நிலை ஒன்று சொல்லியாச்சு. இப்போ ஆரம்பத்தில் கற்றுக்குச்சு முதல்ல.
எப்படி ஒரு மனிதன் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறாங்களோ சிறு வயதில், அதுக்கப்புறம் சைக்கிளை தொடர்ந்து ஓட்டுவாங்க, அப்புறம் டூ வீலர் பைக் ஓட்டுவாங்க, அப்புறம் கார் ஓட்டுவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிந்த எல்லா வாகனத்தையும் ஓட்டுவாங்க. எதுவரை ஓட்டுவாங்க? தன்னுடைய ஆசை தீரும் வரை ஓட்டிக்கொண்டே இருப்பார்கள். தன்னுடைய காலம் இறுதி வரைக்கும் ஓட்டிக்கிட்டு ஒரு செயலை செய்வார்கள் இல்லையா? அப்போ அது அந்த செயல் வந்து நிலைத்து அது கத்து வச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? தன்னுடைய வினைகள் எப்பொழுது தீருகின்றதோ அது வரைக்கும் தான் எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று கற்று வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் அது செய்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த செயல் ஒன்று இருக்கு. அந்த செயல் எப்படி இருக்கு? ஒரு உயிர்ப்போடு இருக்கு. அது வந்து மறந்து போறதில்லை. இது கத்துக்குச்சுன்னா, உடம்பு கத்துக்குச்சுன்னா. இப்போ நம்ம ஆரம்பத்தில் சாப்பிட்றதுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? யோசிச்சு பார்த்தா நமக்கு தெரியாது. ஏன்னா குழந்தை பிறந்த குழந்தையே அழகா உறிஞ்சி பால் குடிச்சு முழுங்கறதுக்கெல்லாம் கத்து வச்சுக்கிட்டு இருக்கு. பிறந்த அடுத்த வினாடி என் குழந்தைய கொண்டு போய் தாய் மார்பில் வச்சோன்னா அழகா பால் உறிஞ்சி முழுங்குது. யார் முழுங்குறதுக்கு சொல்லி கொடுத்தா? அது சென்ற பிறவிலேயே கத்து கொடுத்துட்டாரு இறைவன். அப்புறம் கொஞ்சம் குழந்தை பெருசானோடனே கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்குது. அம்மா சொல்லியா கொடுத்தா 2 பல்லு இருக்கும் உள்ள, வாயை அம்மு அம்முன்னு கடிக்கணும், அதுக்கப்புறம் முழுங்கனாலும் சொல்லி கொடுத்தா குழந்தை தானா செய்யுது இல்லையா? அப்ப எதையெல்லாம் இது கத்து வைத்திருக்கிறதோ அது ஒரு மெமரி, உடம்புல மெமரியா அதுவே வச்சுக்கிட்டு அதை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டே இருக்கின்றது. எப்போ வரைக்கும்? அது தன்னுடைய மும்மலங்கள் தீரும் வரைக்கும். அது ஒரு உயிர்ப்பு. அதைத்தான் சொல்றாரு. உகாரம் முதலாய் உயிர்ப்பு எய்து நிற்கும் அப்படிங்கிறாரு. எய்துதல் அப்படின்னா ஒரு பயனை வந்து நுகருதல், பொருந்துதல், 2 பொருள் இருக்கு. பொருந்துதல்லாம் எதையெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கின்றதோ அதெல்லாம் பொருந்தி உள்ளே நிற்கிறது. ஒருத்தர் சைக்கிளோ ஒரு காரை ஓட்ட கற்றுக்கிட்டாருன்னா அதோடைய மெமரி அப்படியே உள்ளே நிற்கும். 10 வருஷம் அவர் சைக்கிளையோ காரையோ தொடலைன்னா கூட சரி, 11ஆம் வருஷம் ஒரு சூழ்நிலை ஓட்டி தான் ஆகணும்னு ஏறி உட்காருன்னு அவர் வாட்டுக்கு ஓட்ட ஆரம்பிச்சிருவார். எனக்கு 10 வருஷம் ஆச்சு, மறந்து போச்சு அப்படின்னு சொல்ல மாட்டார் கார் ஓட்டுறதுக்கோ வண்டி ஓட்டுறதுக்கு. அதான் இந்த இடத்துல உயிர்ப்பு ஏதாவது உடம்புல கத்து வச்சுக்கிட்டு இருக்கிறது. அது உகாரம் முதலாய் உயிர் பெய்து நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒரு விஷயத்தை கத்து நுகர்ந்து அது ஒரு இயக்கமாக உள்ளே வைத்து செய்து கொண்டே இருக்கிறது. இது 2வது. 3வது, அகார உகாரம் இரண்டும் அறியில் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம உடம்புக்குள்ள ஆன்மா இருக்கிறது. இப்போ 2 விஷயத்த அகார உகாரம் 2 விஷயத்த உடம்பு வந்து நுகர்ந்துகிட்டே இருக்கு. ஓங்கார தத்துவத்துல நம்ம உடம்பு செயல்படுது இல்லையா? நுகர்ந்துகிட்டே இருக்கு. எப்படி நுகருகிறது அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியல. 5 வழியா நுகருகிறது அப்படின்னு சொல்லுவோம். மசில் மெமரின்னு சொல்லுவோம். இப்ப கார் ஓட்டுறதெல்லாம் உதாரணத்துக்கு சொன்னேன். இதான் எங்க போய் பதிஞ்சிருக்கு உடம்புல அப்படின்னா நமக்கு இன்னைக்கு இருக்க அறிவுக்கு தெரியாது. இப்போ உள்ள ஒரு மெமரி ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு ஞாபக சக்தியை ஒன்று நம்ம உடம்பு ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கு, அறிவு ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கு, விரல் கூட வச்சுக்கிட்டு இருக்கு. ஒன்னொன்னையும் விரல் ஞாபகம் வச்சிருக்கு. தானாகவே ஒரு பொருள் டக்குன்னு கீழே உழுது யாரோ போனால் டக்குன்னு கை நம்மையே மறியாமல் கையை நீட்டுறோம்ல. சைக்கிள் ஓட்டும் போது எதனா ஒன்றா டக்குன்னு கால் தானாகவே கீழே போய் வைக்கிறோம்ல. நம்ம சொல்லி கொடுக்குறோமா? காலையை நம்ம பிரேக் போட்டு நான் நிறுத்த போகிறேன், யாரோ குறுக்க வந்துட்டாங்க, உன் காலை கொண்டு போய் கீழே வைக்க நம்ம காலுக்கு கட்டளை இடுறோமா? இல்லை, கால் தானாக கீழே போயிடுது. ஒரு மெமரி இல்லையா? அப்போ எப்படி இது நடக்குதுன்னா நமக்கு உள்ளே ஓங்கார தத்துவத்தில் தான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம உள்ளுக்குள்ளே இயங்கிக்கிற ஓங்கார தத்துவத்தில் அகாரமும் இருக்கிறது, உகாரமும் இருக்கின்றது. ஆனால் இரண்டையும் நாம் தெரிந்து வைத்துக் கொள்ளாமல் இருக்கின்றோம். ஸோ ஆரம்ப நிலைன்னு ஒன்று இருக்கு, மசில் மெமரின்னு ஒன்று. இதை அறியில் அப்படின்னு சொல்ற 2த்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்தோம் என்றால், அறியல்னா அறிந்து கொண்டால் அப்படின்னு சொல்றாரு. எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னா அது எந்த சாதக முறையாக இருந்தாலும் சரி. இதுக்கு முன்னாடி நிறைய சாதக முறைகள் சொல்லியிருக்காரு. ஏதோ ஒரு சாதக முறை, அது எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி. பக்தி மார்க்கத்திலேயே தெரிஞ்சுக்கலாம், கர்மயோகம், ஞான மார்க்கம், யோக மார்க்கம், எந்த மார்க்கத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். எந்த சாதக முறை பயிற்சியிலும் இருக்கலாம். அதுல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அகாரம் உகாரம் லிங்கம் அது ஆமே அப்படின்னு சொல்றோம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம்னா உள்ளுக்குள்ள அகாரம் உகாரம் இருக்கு, 2மே லிங்க தத்துவத்தில் தான் இயங்கி கொண்டிருக்கின்றது அப்படி என்பதை தெரிந்து கொள்ளலாம். அது ஆமே அப்படின்னு சொல்றாரு. அதுவாத்தான் இருக்கும், லிங்க வடிவாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப லிங்க வடிவம் என்பது எதுன்னு நம்ம ஆரம்ப பாடல்லே பார்த்திருப்போம். ஸோ லிங்க வடிவம் என்பது படைத்தல் தொழில், காத்தல் தொழில், அழித்தல் தொழில், 3 தொழிலையுமே சேர்த்து செய்யக்கூடிய ஒரு தத்துவத்தினுடைய ஒரு உருவம் சொல்றோம்னா ரூபம்னு வச்சுக்கலாம். அப்ப அது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய உடம்பு ஆன்ம தத்துவம் இயங்கிக்கிட்டே இருக்கு உள்ள. அது என்ன செய்யுது? 3 விதமான செயல்களையும் அது நமக்கும் தெரியாமல் செய்து கொண்டே இருக்கிறது. நமக்குள்ளே
படைத்தல் தொழிலும் இருக்கின்றது. உள்ள புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறதும் இருக்கு. காத்தல் தொழிலும் இருக்கிறது. கற்றுக்கொண்டதை ஒரு மசில் மெமரியாக உடம்புல வச்சுக்கிட்டு இருக்கிறதும் இருக்கு. அழித்தல், நம்ம உடம்பை இந்த உடம்பை விடும்போது எல்லாமே அந்த உடம்போட போயிடுது. திருப்பி நம்ம இறைவனோட இரண்டரை கலந்தும் விடலாம். முக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, வீடு பேரும் அடையலாம். சில நேரங்களில் இன்னொரு யாராவது ஒருத்தர் இன்னொரு பிறவி எடுக்க வேண்டி இருந்தால் அது வேறொரு ஆசை வேணா, அது சஞ்சித்த கர்மாலேருந்து வந்திருக்கும். அப்போ வேற என்ன ஆசை அனுபவிக்க வேண்டியிருக்கோ அதற்கேற்றதை இறைவன் அதற்கு கற்றுக் கொடுத்து அனுப்பிச்சு வைப்பார் அந்த உடம்பிற்கு. ஸோ அதுவும் இந்த லிங்க வடிவத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கும். லிங்க தத்துவத்தில் இருக்கும். படைத்தல் தொழில் 3 வேலை அது செய்து கொண்டே இருக்கும். ஒரு அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், நம் உடம்பில் இருக்கக்கூடிய நம் இயக்க தத்துவம், நமக்குள்ளே ஆன்மா இருக்கிறது, அது இயங்கிக் கொண்டிருக்கின்ற தத்துவம் ஓங்கார தத்துவத்தில் தான் உலகமே இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. நம் உடம்பும் அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்போது அகாரம் என்று சொல்லப்படுகின்ற ஆரம்ப நிலையிலும், உகாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு உயிர்ப்பு இயக்க நிலையிலும் இது நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. இந்த இரண்டையும் நாம் தெரிந்து கொள்ள முயற்சித்தோமே என்றால் அது லிங்க தத்துவத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதான் இந்த பாடலுடைய கருத்து. ஐயா சொல்லுங்க ஐயா. இந்த பிறப்பு முதற் பிறப்புல பயிற்றப்பட்ட ஆன்மா தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே அந்த பயிற்சி மூலம் குழந்தை பால் குடிக்குதுன்னு சொன்னால் அந்த அது முதல் அனுபவிச்ச அனுபவங்கள் தான் இந்த ஆன்மாவுக்கு வந்து தொடரும் என்று கொள்ளக்கூடாது. அதான் அது எதை கற்றுக்கொண்டிருக்கின்றதோ அது ஒரு தொடர்ச்சியாக வரும். நீங்க பறவையாய் விலங்காய் அப்படின்னு தான் நீங்க திருவாசகத்தை பார்த்துருப்பீங்க. பறவையாய் விலங்காய் அப்படிதான் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி இப்ப கல்லா இருக்கும்போது கல்லாய் மண்ணாய் அப்படி ஒன்னொன்னா வரும். இந்த இடத்துல ஒன்னொன்னுக்கும் நிறைய விளக்கம் இருக்கு. ஏற்கனவே கொஞ்சம் படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம வகுப்பு. பறவையா இருக்கும்போது அதுக்கு கடிச்சு சாப்பிட தெரியாது. முழுங்கிறதுக்கு தான் இறைவன் முதல்ல சொல்லி கொடுக்குறாரு. பறவையாய் வாயை மட்டும்தான் திறக்கும். முட்டையில இருந்து வந்த பறவையினுடைய குஞ்சு என்ன செய்ய, தாய் பறவை வாயில வந்து உச்சி திணிக்கும், குத்தம், அது அப்படியே உள்ள போகும், அப்படியே முழுங்க. அப்பதான் முழுங்க கத்துக்குது அது முதல்ல பறவையாய். அப்புறம் தான் விலங்காய், அப்புறம் தான் கடிச்சு சாப்பிட்றதுக்கு கத்துக்கிட்டு தான் முழுங்கும். அது எல்லாமே மெமரியா வந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அன்று வந்த தொடர்பு. நன்றி. வணக்கம் ஐயா. இந்த பிண்டலிங்கத்துக்கும் ஆத்மலிங்கத்துக்கும் அது என்ன வித்தியாசம் ஐயா? பிண்டலிங்கம் என்று சொல்லப்படுது நம்முடைய சதை, 5 பூதங்களாலான சதைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, விரல், கை, கால், தனித்தனியா சதைகள் என்று இருக்கின்றது, இதெல்லாம் பிண்டம். இந்த பிண்டம், இந்த சதையில் எப்படி லிங்க தத்துவம் இயங்கி கொண்டிருக்கின்றது, அந்த படைத்தல் காத்தல் எழிதல். இப்போ ஒன்றும் இல்லை, ஒருவருடைய உடம்புல இந்த தோல் இருக்கு. தோல் என்ன செய்யுது நமக்கு தெரியும். உள்ள தினந்தோறும் ஒரு தோல்லையும் பார்த்தீங்கன்னா உள்ள ஏகப்பட்ட செல்கள் இருக்கிறது. தினமும் உருவாகி கொண்டுதான் இருக்கின்றது, தினமும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது, தினமும் ஆயிரக்கணக்கில் அழிந்து கொண்டுதான் இருக்கிறது. இது நமக்கு சயின்ஸ் தெரியும். ஆயிரக்கணக்கான செல்கள் தினந்தோறும் உருவாகிறது. ஆனால் இப்போ உருவானதை புதுசாக இந்த தோல் இப்போ நம்ம கையில் இருக்கிறது புதுசான்னு கேட்டால் நமக்கு தெரியாது. எப்போ உருவாச்சுன்னு தெரியாது. ஆனால் எப்போ அழியும்னு தெரியாது. நம்ம டெய்லி கையை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் ஏதாவது ஒன்று நமக்கு தெரியுதா? படைத்தலும் தெரியல, காத்தலும் தெரியல, அழித்தலும் தெரியல. சதைகள் இப்போ இது வெளியில் இருக்க மாதிரி தான் உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள் கூட தினந்தோறும் ஏதோ செயல் நடந்து கொண்டே இருக்கின்றது. அது பிண்டலிங்கமாக பார்க்கலாம். ஆன்மலிங்கம் என்று, இது ஆத்மலிங்கம் என்று சொல்லப்படுது நுகர்தலை பொறுத்து. நம்மளுடைய சிந்தனை, இப்போ நான் கார் ஓட்டுறது, சைக்கிள் ஓட்டுறது உதாரணத்துக்கு சொன்னேன் இல்லையா. ஸோ இதுக்கும் வந்து மசில் மெமரின்னு சொன்னோம் இல்லைங்களா. அந்த மெமரியை தான் இந்த சதை வச்சிருக்கே தவிர, கை கால் மொத்தமாக சேர்த்து வச்சிருக்கே தவிர்த்து இந்த சதைகள் வைத்திருப்பது. ஸோ இது நம்ம ஆத்மலிங்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதாவது கண்ணுக்கு தெரிந்த சதைகளில் இருப்பதெல்லாம் பிண்டலிங்கம் செயல்பாடுகள் என்று, விரல் அசைவது முதற்கொண்டு உள்ளுக்குள்ளே ஒரு ஞாபகமாக வைத்திருக்கு இல்லையா, இதெல்லாம் ஆன்மலிங்கம் என்று நீங்க புரிஞ்சுக்கணும். இது ஒன்று சூக்குமமா இருக்கும், ஒன்று தூலமா இருக்கும். அப்படி சரியான வார்த்தை, நல்ல வார்த்தை. ஒன்று தூலமாக இருப்பது பிண்டலிங்கம், சூட்சுமமாக இருப்பது உங்களுக்கு ஆன்மலிங்கம். அப்படி புரிஞ்சுக்கலாம். நல்ல வார்த்தை. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நல்லது.